ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரேண்டமாக ரீல்ஸுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. खत्म बाय बाय टाटा गुड. அதாவது தமிழ் சாங்கில் பல சாங்க தெலுங்குல பார்த்தா அவ்வளோ நீங்க ரொம்ப குளிருது, ஏங்க வெளியே வந்துலாம் நிக்கிறீங்க? என் பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றேன். அவன் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்றான். ஆனா எனக்கு பிரேக்கப் பண்ண வேணாம். ஆனா நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஆமாமா மாறணும் காட்டி. அங்க பாருங்க என் பாய் ஃப்ரெண்ட். ஐயோ அது வேற யாரோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கடைக்கு மட்டும் போயிட்டு வரியா? நான் போறேமா கடைக்கு போறேன். கடைக்கு தானே தாராளமா போறேன். நான் மாமே கடைக்கெல்லாம் போற பொறுப்பாயிட்டியா? பொறுப்பா? அண்ணனுக்கு கமிஷன் வரும்ல. எப்படி இது நம்ம இவரு மட்டும் இல்லை, எல்லாருமே பண்றதுதான் ஒரு விஷயம். அம்மா வந்து அசால்ட்டா கடைக்கு போக சொல்றாங்க. அப்ப கடைக்கு போகும்போது மட்டும் அந்த ஒரு காசு அடிக்கும் போது வர அந்த ஃபீல், அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். Excuse me, 10 rupees maza enta? 200. 200 பியூட்டி வித்தவுட் பிரைன். எக்ஸாம் நேரத்துல ஸ்டாஃப் பக்கத்துல நிற்கும் போது பிட்டு வச்சுக்கிட்டு அதை எழுத முடியாம இப்படிதான் அது எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சார் காலைல வந்து நீங்க அப்படி போயிட்டு வாங்க சார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடும். இது காமன் தான். இது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் தான் பண்ணிக்கலாம் கிடையாது. சீரியஸான ஒரு இதுல இருக்கும். இல்ல மேம்கிட்ட மாட்டிக்கிட்டு உட்காந்து நின்று நிற்போம். இப்போ திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு மூஞ்சி பாவா மட்டும் அது எங்கேருந்து தான் அந்த சிரிப்பு வருதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது அப்போ அவன் மூஞ்சி ஏன் அப்படி வச்சிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நம்மளை பார்த்து அவனும் சிரிச்சிருவான். மேம்கிட்ட அதை விட அசிசமா திரும்ப ஆயிடும். கம்பி எண்ணி கணக்கு படிச்சவன் நான் 4 வயசு நம்பியாத போல சுற்றுவன். பஞ்சு கோட்டை வாலிபனா வாழ நினைச்சவன் நான் பிஞ்சிலைய பழுத்தவன் பேரெடுத்தவன். ப்ரோ ஆக்டிங்ல பீக் லெவல்ல இருக்காரு போல, பயங்கரமா ஆக்ட் பண்றாரு. என் வேட்டே அது வேட்டே சொல்லுறதெல்லாம் சுத்தமான போய் மச்சான் ஃபீல் எப்பவுமே பெட்ல படுத்து தூங்குறவங்களுக்கு இந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எப்படியா ஒருத்தரை வச்சு இந்த ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதான் அன்னைக்கு மார்னிங் ஏந்திருக்கும் போதே இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது யாருமே அன்னைக்கு நாளே விளங்காது. அன்னைக்கு லட்ட தின்னா பவர் வருமாலே சுகர்தாமலே வரும். இந்த முள்ள மாதிரி பண்ணி தெரியும், தெரிஞ்ச திங்க வைக்கலாம் பாத்துட்டேன். தம்பி உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியல, அதிகமா சாப்பிடு, அப்பதான் அண்ணன் மாதிரி இருப்பேன். இந்த முள்ள மாதிரி பையன் யாரும் தெரியுமா? சுத்திட்டு துண்டு அட்டை திண்டு திங்கிற பையன் பத்தி பேசாது. பாவம் பீமேட் ரொம்ப டேமேஜ் பண்றானுங்க.